வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளை வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றமானது ஒன்றிய அரசில் நடக்கும் என தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். தொண்டர்களுக்கு மேலும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்? வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழகத்தில் திமுக தலைமையில் 5வது முறையாக வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர் மு.க.ஸ்டாலின் தான் என்பதை மனதில் வைத்து திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பணியாற்ற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு தொடர்பாகவும் தமிழகத்தில் திமுக கூட்டணி அமைத்தது தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒன்றிய அரசில் மக்களாட்சி மாண்பை காக்கும் மகத்தான புதிய அரசை ஆட்சியில் அமர்த்துவதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதாகவும், கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாஜக அரசானது நாட்டையே பல்லாண்டு காலம் பின்னோக்கி கொண்டு போய்விட்டது. இதனை இப்போது தடுக்காவிட்டால் இனி எப்போதும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்தியா முழுமைக்குமான ஜனநாயக சக்திகளின் அணிசேர்க்கை நடைபெற்றது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணி அமைந்ததும் ஜனநாயக சக்திகளின் அணிசேர்க்கை தான் என்று அந்த அறிக்கையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற மமதையுடன் இருந்த பாஜக தலைமையானது இந்தியா கூட்டணி அமைந்த பிறகுதான் களத்தின் உண்மை நிலவரத்தை உணர்ந்தது, இந்தியா என்ற சொல்லையே சொல்லாமல் தவிர்த்தது என்றும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மீண்டும் மோடி என்று அவரது ஆதரவாளர்கள் எவ்வளவு கூச்சல் எழுப்பினாலும் வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுமைக்கும் இன்றும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவை வீழ்த்தியாக வேண்டும் என்ற அரசியல் நோக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளால் மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு விட்டது என்றும் சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு நேற்றைய தினத்துடன் மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்து விட்டதாகவும், கூட்டணியில் புதிதாக மக்கள் நீதி மையம் இணைந்திருக்கிறது, எனவே மக்கள் நீதி மையத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 40 தொகுதிகளிலேயுமே வேட்பாளராக மு.க.ஸ்டாலின் தான் நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்து தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் 40க்கு 40 என்ற அளவில் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றமானது ஒன்றிய அரசில் நடக்கும், மாநிலங்களை மதிக்கும் ஒன்றிய அரசை அமைக்க வேண்டுமானால் நாம் இங்கு 40க்கு 40 வென்றாக வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியா முழுமைக்குமான கூட்டாட்சி அமைய வேண்டிய அரசியல் தேவையை பொதுமக்களிடமும் உணர்த்த வேண்டும், 40ம் நமதே நாடும் நமதே என்று தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பல்வேறு விஷயங்களை முதல்வர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.